யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நாளை லீவு நாள், சனி ஞாயிறு லீவு நாள். குழந்தைகளுக்கெல்லாம் லீவு, பள்ளிக்கூட மாணவர்களுக்கெல்லாம் லீவு. எப்படி வெள்ளி சனி ஞாயிறு அந்த லீவு நாளுக்கு தக்கன சினிமா படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி சினிமா நடிகராக இருந்து தற்போது தலைவராக, அதாவது இப்பையும் அவர் சினிமா நடிகர் தான். அவர் வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை ரிலீஸ் ஆகிறார். நீலாங்கரை பங்களாவிலிருந்து விஜய் வெளிவருகிறார். அதுதான் செய்தி நாளைக்கு. இதில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? மத்திய அரசாங்கத்தின் ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய விஜய்க்கு இது உலகத்தில் இப்படி ஒரு அசிங்கம் எங்கேயுமே இருந்திருக்காது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தோழர்கள் கமெண்ட்ஸில் வந்து திட்டுறதுக்கு பிறகு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், வச்சுக்கணும். இது என்ன நாடகம் நடக்குதா, இல்லை என்றால் உளவுத்துறை தோல்வி அடைகிறது மாதிரி இருக்குதா, இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிளாக்கெட்ஸ் பாதுகாப்பு இருக்கு இல்லையா, இஜெட்டு பிரிவு ஒய் பிரிவுன்னு சொல்லி, அதெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் விஜய்க்கு பாதுகாப்பு? அந்த பாதுகாப்பு என்ன ஆனது? விஜய் வீட்டுக்குள் ஒரு மர்ம மனிதன் மாடியில் ஒரு நாள் முழுவதும் 1.5 நாள் காத்து கிடந்திருக்கிறான். எப்படி நடந்தது? இதுதான் இந்தியாவின் அரசியல் லட்சணம். இந்த லட்சணம் அப்படித்தான் இருக்கு. இல்லைனா காந்தியை கொன்றிருக்க முடியுமா? முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேரும் கொன்றிருக்க முடியுமா? அதுக்கு மேலே நான் போக விரும்பவில்லை. இந்த செய்திக்குள்ளேயே நம்ம போயிடுவோம், வச்சுருவோம். சரி, விஜய் யார் சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பித்தார், யாருக்காக அரசியல் ஆரம்பித்தார், அவருடைய கொள்கை என்ன, ஒரு மண்ணாங்கட்டியும் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. அதை பற்றி விமர்சிக்கணும் கிடையாது. அது அவரும் சொன்னது கிடையாது. ஆளுங்கட்சியை அகற்றணும். எதுக்கு அகற்றணும்? உன்ட்ட டேக்ஸ் கட்டாங்களா, இல்லை உங்ககிட்ட சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் வந்து எனக்கு ஒரு பங்கு வேணும்னு சொல்லி கட்சி நிதி எதுவும் கேட்டிருக்காங்களா? இது நடந்திருக்கும். ஏன்னா அஜித் ஒரு கூட்டத்தில் வந்து சொன்னார், கலைஞர் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாப்புல, ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட அத்தனை நடிகர்களும் இருக்கக்கூடிய இது. ஏன்னா கலைஞரும் ஜெயலலிதாவும் போர் அடித்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு லைவில் ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்களும் ஆடுவாங்க, நல்லா ஆடுவாங்க. சினிமா நடிகர்கள் எல்லாம் பார்த்தோம். இலங்கையில் கதறல் ஒளி காதுகளில் நம் இதயத்தில் இருந்து இரத்தத்தையும் கண்ணீரையும் பிழிந்து வருகிற போதெல்லாம் டான்ஸ் ஆடின கூட்டம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களையும் பார்த்தோம். அதெல்லாம் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. அப்படி நேரத்தில் வந்து எல்லாரும் பேசி முடிக்கும்போது அஜித் ஒரு வார்த்தை சொன்னாப்புல, மேடையில் ஏறி, அப்படியே சொல்லணுன்னா நமக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஐயா அப்படின்னு சொல்லி கத்துனாப்புல, ஐயா உங்கள் ஆளுகள்லாம் வந்து எங்களை மிரட்டுறாங்க ஐயா, நீங்கள்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு. நடந்துச்சா நடக்கலையா? அப்போ உடனே அந்த இடத்துல உட்காந்துருக்க ரஜினிகாந்த் துள்ளி எந்திரிச்சு விசில் அடித்தாரோ இல்லையா? தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடிகர்கள் ஆரம்பிப்பதற்கு பின்னாடி இதுவும் காரணம் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக இருந்துக்கணும். வீணா போன அவன் சமீபத்தில் நடிகர் சங்க தலைவராக இப்போ ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிக்கிறதுக்கு 50 வயசில் ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருக்கான்னா, ஒரு நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருந்தான். அவன் பேர் வந்து விளைய மாட்டாங்க. அவன் இப்போ தான் அந்த திரைப்பட நடிகர் சங்க தலைவராக இருக்க விஷால், அவன் வந்து இருக்கிறான். அவனும் தேர்தலில் தூக்கிக்கிட்டு ஓடியாந்தான் எல்லாமே. ராமராஜ்யம் முதல்ல, ராஜேந்திர முதற்கொண்டு, பாக்கியராஜ் முதற்கொண்டு அத்தனை பேரும் கட்சி ஆரம்பிக்கிறது தன்னுடைய டாக்ஸுக்கும் அவர்கள் சம்பாத்தியத்தில் தமிழ்நாட்டில் சென்னை பாலிடிக்ஸுக்குமே காரணம்ங்கிறத எதுக்கும் மறுக்க முடியாது. விஜய் வந்துட்டார். உடனே ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாச்சு. அந்த வீட்டுக்குள்ளே நாய் கூட முளையாது, ஈ காக்கா கூட முளையாது. ஒய்பிரிவு பாதுகாப்பு எதுக்கு? மத்திய அரசாங்கத்தின் அனுசரணையாக இருப்பவர்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்கப்படும். அப்படித்தான் இருந்தது. ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய விஜய் நீலாங்கரை பனையூர் பங்களாவில் இருக்கக்கூடிய, பங்களான்னு அரண்மனை மாதிரி பங்களாவில் இருக்கக்கூடியவரில் ஒருத்தன் உள்ளே போய் மாடியில் போய் உட்காந்துட்டான். எப்படி போனால், அது யார், எந்த வழியாக போனாப்புல தெரியாது. இப்போ விஜய் வீட்டுக்குள்ளே போய் மாடியில் ஏறி வாக்கிங் போகும்போது பார்த்தா அங்கே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான். விஜய் இன்னைக்கு ஓடியாரான். அவன் கையில் ஆயுதங்கள் இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்கள், என்ன சினிமாவில் இருக்கிற மாதிரி அடித்து தூக்கி அறிய முடியும்? அப்படிப்பட்ட ஆளுகளா? இது எல்லாமே ஷூட்டிங் தானே. அப்போ என்ன நடக்கும்?
ஒரு ஆயுதங்கள் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இப்போ விஜய் ஓடி போய் அவனை போய் பார்த்து பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கும்போது, உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி 1.5 நாளாக மாடியிலே உட்காந்துருக்கான். அப்புறம் அவனை அப்படியே அரவணைச்சு அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து போலீஸில் கொடுத்தாச்சு. அந்த போலீஸ் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கொண்டா நேராக கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மெண்டல் காலேஜில் போய் சேர்த்தாங்க, மெண்டல் ஆஸ்பத்திரியில். இப்போ யாருன்னு நமக்கு தெரியாது. நடந்த செய்தி மட்டும் இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போது இவர் வெளியே வந்துட்டார், நாளைக்கு வெளியில் வரார். இது பண்ண உடனே இந்த மாதிரி தன்னை சுற்றி வெறும் மெண்டல்கள் இருக்கிறாங்கங்கிறத நிரூபிக்கிற மாதிரியே ஒரு செயல் செஞ்சுருக்கிறாப்புல நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் ஒருத்தர். நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ, டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயோ, எஸ்பி ஆஃபீஸ்லேயோ, ஐஜி ஆஃபீஸ்லேயோ ஒரு மனுவை கொடுத்து பாதுகாப்பை பெற வேண்டும் என்கின்ற மாநில லெவலில், இதில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்படி இருக்கிறத விட்டு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேராக கரண்ட் கம்பிக்கே போயிருங்க. இபி ஆஃபீஸுக்கு போயிருக்காப்புல. இபி ஆஃபீஸில் போய் உயர் மின் அழுத்த கம்பிகளில் வரக்கூடிய மின்சாரத்தை நிறுத்துங்கிறான். நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கங்கிறான். நான் இந்த செய்தியை பார்த்து உண்மையிலே நம்ப முடியல. ஃபேக்ட் நியூஸான்னு சொல்லி பார்த்து டெஸ்ட் பண்ணால் அது உண்மை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரசிகர்கள் கரண்ட் கம்பி மேலே ஏறிடுவாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், தலைமை உறுப்பினர்கள், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், இவங்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்ஸ், அணி அமைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் மூலமாக தொண்டர்களுக்கு பயிற்றுவிக்காமல் நீங்கள் அந்த களத்துக்கு எப்படி நீங்கள் கொண்டு போக முடியும்? அதை எப்படி அரசியல் அறிக்கை கொடுக்குறாரு, நாளைக்கு வாரதுக்கு அறிக்கை கொடுக்குறாரு. ஒரு விஜய் சேதுபதி படத்தில் இப்பொழுது இங்கே நடக்கக்கூடிய சண்டைக்கு கர்ப்பிணிகளோ, பெண்களோ, குழந்தைகளோ வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி, அப்போ அங்கிட்டிருந்து விஜய் வந்து சத்துன்னு செவிட்டில் அடித்து ஒரு தூக்கி கொண்டு போய் வச்சிருவான். யாருக்கு சொல்கிறாங்க? தன்னை நாடி வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு தலைவராக ஃபோக்கஸ் ஆகிறவர்கள், அதற்கு முன்னால் ஒரு தொண்டர்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பது நம்ம தான் செய்யணும். வயசு முதியவர்கள் வர வேண்டாம். அப்போ யார் வரணும்? அப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வர்றதுக்காகத்தான் சனி ஞாயிறு வெளியில் வருதா? என்ன சினிமா தேட்டரா? நீ என்ன கொள்கை பேச போகிறன்னு கூட தெரியாத அளவுக்கு உன்னை சந்திக்க வருபவர்கள்ட்ட யார் சொன்னால் முதியவர்கள் வர வேண்டாம், பெண்கள் வர வேண்டாம். வேறு யார் தான் வந்து பேச்சை கேட்குறது? நீங்கள் யாருக்காகத்தான் இப்போ ரோட்டுக்கு வாரீங்க? அது ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்து விட்டீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது? நீங்கள் யாருக்காக இந்த அரசியல் களத்துக்கு நீங்கள் வாரீங்க? நீங்கள் திரட்டுறது என்ன? அது நீங்கள் கொடுத்த அறிக்கையை தான் நான் சொல்கிறேன். அடுத்து முக்கியமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாதுகாப்பு கிரில் கேட்டை நீங்கள் தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். பாதுகாப்பில் இருக்கக்கூடிய கிரில் கேட்டில் க்ரீஸ் அடித்து விட்டது யார்? உன்னை நாடி வீட்டை விட்டு, தாய் தகப்பனை விட்டு ஒரு அரசியல் களத்திற்கு புக வேண்டும் என்று கொள்கைகளை கற்றுக்கொள்ள வரக்கூடிய அந்த பொதுக்கூட்ட மேடையில் நீ க்ரீஸ் அடித்த அப்படின்னு சொல்லி கேட்டால், உன்னை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் அவன் என்ன செய்வான்? பிக் பாக்கெட் அடிக்கணுமா? கத்தி போடணுமா? என்ன செய்வான்? என்ன சொல்ல வாரீங்க? பொதுக்கூட்டம் இது என்ன சினிமா தேட்டரா? கூடி நின்று விசில் அடித்து கைதட்டிட்டு வெளியில் போகிறதுக்கு? அரசியல் களம் எதிர்காலத்தில் ஏதுமற்றவர்களுக்கு, நிர்கதியாக இருப்பவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, குரலற்றவர்களுக்கு, இயலாதவர்களுக்காக சமக்களத்தில் நின்று போராடி பெற்றுக் கொடுப்பதற்கு பேர் தான் அரசியல். நீங்கள் பண்ணுறது வர்க்க அரசியல். வர்க்க அரசியல் ஒன்று, பாட்டாளி அரசியல் ஒன்று தான் ரெண்டு. இதுதான் வலது இடது. நீங்கள் யாருக்காக அரசியல் பண்ணுகிறீர்கள் என்பது நீங்கள் அமைக்கும் மேடைகளிலே தெரிஞ்சுவோம். திமுக தவறு செஞ்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு. எப்படி? கரூர் மாநாடு 17ஆம் தேதி 30 விழா நடக்குது. ஒரு கேட்வே ஒன்று, ரன்வே, ரோட் ஷோ மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்க? முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பொதுக்கூட்டத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரேம்பில் வந்து காரில் வரார். அப்படியே காரில் வந்து அப்படியே கையாட்டிக்கிட்டு அப்படியே வரார். இதை எங்கே போய் சொல்கிறது? இதை அதோட பின்விளைவு தான் இந்த மாதிரி. நீங்கள் முன்னத்தியர் எப்படி போகுதோ பின்னத்தியர் அப்படி வரும். அதோட விளைவு தான் அரசியல் இப்படித்தான் பண்ணணுங்கிறது.
நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கோடான கோடி பணத்தில் அரசியலை கார்ப்பரேட் மையமாக மாற்றி விட்டதோட விளைவு, ஒரு படத்துக்கு 200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடியவர் ஒரு வருடத்துக்கு தெரிந்தே 500 கோடிகளுக்கு மேலே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டு இளைஞர்களை சீரழித்து தெருவில் விடுறான். NDTVயிலேருந்து பேட்டி எடுத்து ஏஎன்ஐயிலேருந்து பேட்டி எடுத்துக்கிட்டு வாரான் ஒரு சிறுவன். துண்டை வச்சுக்கிட்டு அந்த பேட்டை ஆடி அந்த ரிப்போர்ட்டர் கழுத்தை போட்டுக்கிட்டு இழுக்கிறான். அதெல்லாம் அது ஆல் இண்டியா இங்கிலீஷ் சேனல். தமிழ்நாட்டு அரசியல் களம், தமிழ்நாட்டு இளைஞர்கள் எந்த திசையை நோக்கி செல்கிறார்கள் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டாகி போயிடும். நாங்கள் பேச வேண்டியது தான் சமதர்மம், சமூக நீதி, வகுப்பு வாரித்துவம், எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அரசியலை இந்த 100 ஆண்டுகளாக பாடுபட்டு உருவாக்கிய தலைவர்களை எல்லாம் மறக்கடித்து விட்டு எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாமல் சினிமா மட்டுமே மூலதனமாக இருக்கக்கூடிய இந்த கூத்தாடிகளின் வரவு தமிழ்நாட்டின் அரசியலுக்கு பேர் ஆபத்தாக முடியும். இதை இளைஞர்கள் நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். நன்றி, வணக்கம் தொடர்களே.